அன்பின் பரிசுத்த பிதாவே, நான் அந்த வார்த்தையுடைய வசனத்தை எடுக்கிறேயா. வசனத்தை கொண்டு என் பிள்ளைகளோடு பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்க வைத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன் சப்பா. ஒவ்வொரு பிள்ளையோடு ஆவியான விடைப்படுது இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாட்களே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களுக்கு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களுக்கும் முன்பாக சேர்க்கப்படுவார். சகல மகிமை பொருத்தி சிங்காசனத்தை ஆண்டவர் அமர போறாரு. அப்ப எல்லா ஜனங்களையும் ஆண்டருக்கு முன்னாடி அடிச்சுவாங்களாம், கூட்டி சேர்ப்பாங்களாம். அப்ப எல்லா மக்களையும் கூட்டி சேர்க்கிறாரு. எப்படி சேர்க்கிறாரா? செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா, அதாவது அப்படி சொல்ற வேலை 32ஆம் வசனத்தை சொல்லுது 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறியாடுகள் ஒரு பக்கமும் வெள்ளாடுகள் ஒரு பக்கம் பிரிக்கிறது போல கற்பனை பிள்ளைகளை பிரிக்கிறாரு. நியாயத்திற்கு மகிமை பொருள் சிங்காசனத்தில் ஏசப்பா அமர்ந்திருக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது? நியாயத்திற்கு நடக்கும்போது எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறாரு. இப்போ செம்மறியாடுகள் ஒரு பக்கமும் வெள்ளாடுகளை ஒரு பக்கமும் சேர்க்கிறது போல கட்டுரை பிள்ளைகளை, ஆண்டவர்கள் இருந்த பிள்ளைகளை வலது பக்கமும், ஆண்டவருக்காக செயல்படாத பிள்ளைகளை இடது பக்கத்திலே ஆண்டவர் நிறுத்துகிறாரு தான் பார்க்கிறோம். சொன்னாரு 34ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அது 33ஆம் வசனத்துல செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துகிறார். நிறுத்திட்டு அவர் சொல்றாரு, உலகம் உண்டானவர்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதிகளோட இருந்தேன், எனக்கு என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு பட்டியலாம் சொல்றாரு. அப்ப இருக்கிறவங்க எதை சொல்றாங்கன்னு, நாங்க எப்போ பசியா இருந்தோம், அப்ப நாங்க எப்போ வஸ்திரம் இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க கேட்கிறாங்க. அப்போ சொல்றாரு, இந்த சிறியவர்களுக்கு நீங்க எது செய்தீங்களோ அது எனக்கு நினைச்சீங்க செய்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 39ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எப்பொழுது உண்மை வியாதிகளவர்களை காவலில் இருக்கிறவர்களாகவும் உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரராக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதான் இப்போ கிறிஸ்துமஸ் டைம்னா வரும்போது எல்லா ஏழை மக்களுக்கும் துணிமணி எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆஸ்பத்திரி ஒழித்து போறாங்கன்னா, ஆஸ்பத்திரி ஒழித்து போகும்போது என்ன நடக்குது? வியாதிகளை பிள்ளைகளை என்ன செய்றாங்க, பார்க்க போய் அவங்களை போய் ஜெபிக்காங்க, அவங்க துண்டு பிரதி கொடுக்காங்க. கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய பணம் உதவி பண்றாங்க. பார்க்கங்க, அவங்க கைதியா ஜெயிலில் இருக்கும்போது அவங்கள போய் என்ன செய்ய போறாங்க, காவலில் இருந்தவர்களே பார்க்க போறாங்க. பார்க்க போனா அவங்களுக்கு உதவி செஞ்சு ஆண்டவருடைய அன்பை பத்தி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதனால ஆண்டவர் ஞாயிற்று அன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. பாருங்க, நீங்க வியாதியா இருந்தேன், நீங்க என்னை பார்க்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. எனக்கு பசியா இருந்தேன், எனக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னு நினைச்சுறாரு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நாங்க இதெல்லாம் எப்ப செய்தோம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது, இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ, அப்போ என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற நீங்க உங்களை என்ன செய்யறேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானவர்கள் உங்களுக்காக ஆயத்தப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுக்கிறாரு, அனுப்புகிறாரு அந்த வலது பக்கத்துல நிக்கிற பிள்ளைகளை பார்த்து. அப்போ இந்த காரியத்தை கர்த்தருக்காக எந்தெந்த காரியத்தை செஞ்சாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆண்டவர் எடுக்கிறாரு, நல்ல ஒரு வழியை காமிச்சு இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போங்க அப்படிங்கிறாரு. அப்போ சொல்றாரு, எந்த வார்த்தை சொல்றாருன்னா, அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரருக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. என்ன, சிறியவர்களுக்கு எதை செய்தீங்க அது எனக்கே செய்தீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.
அதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எந்த மக்களுக்கும் உதவி செய்யணும் ஆண்டவரை நினைச்சு நீங்க நினைச்சு நான் உதவி செய்யணும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி நன்மை செய்யணும். அவர் மேல இருந்து நம்மளை என்ன செய்யறாரு பார்க்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு, நம்மளுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறாரு, சிந்தனைகளை அறிந்திருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க கிட்ட எங்க இல்லை நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் தெரியும் உங்ககிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட என்ன இல்லைங்கிறது தெரியும். நம்ம அந்த ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், உதவி செய்யறது ஆண்டவருக்கு நீங்க செய்யறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க வைத்துட்டு என்கிட்ட இல்லையே நீங்க சொல்லிடாதீங்க. எக்காரணத்து கொண்டு அந்த எண்ணத்துக்குள்ள கொண்டு வராதபடி இந்த ஏழை மக்களுக்கு நீங்க உதவி செய்ய. ஞாயிற்றுக்கு நாள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது இது உங்களுக்கு கையை கொடுக்கும். கை கொடுத்து என்ன செய்யும், அதை தூக்கி நிறுத்தும். அப்பதான் சொல்லலாம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அப்ப ஆண்டவர் சொன்னா இப்படிதான் கஷ்டப்பட்டிருந்தேன், பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு ஆண்டு நிறைய சொல்லுவாரு. வஸ்திரம் இல்லாம வஸ்திரம் வந்தீங்க எல்லாம் சொல்லுவாரு. அப்புறம் சிறியவங்க எது செய்து அது எனக்கு தான் செஞ்சீங்க ஆண்டு சொல்றது போல அப்படியே அப்போது எல்லாம் வரும். அதனால ஏழை எளிய மக்களுக்கு நோயில இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உதவி செய்யும் போது கர்த்தர் விளக்கண்டு அதை வச்சு எடுத்துறாரு ஆசீர்வதிப்பாரு. அது மாத்திரம் இல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் வச்சு ஞாபகம் இருப்பார். அதான் நாங்க எப்படி சொல்லுவோம், இந்த இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்களுக்கு இரக்கமுள்ள நியாயத்திற்கு என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதெல்லாம் போய் நம்மளுடைய குணங்கள் என்ன சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைங்க வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஏழை மக்களுக்கும் வியாதி உள்ள மக்களுக்கும் வீடு தேடி தர்மம் கேட்கிற மக்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்ச காசை எடுத்து கொடுத்துடணும். நம்மளால முடிஞ்சது ஒரு 10 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ இல்லை ஒரு 15 20 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ அவங்க நம்மளால நம்மகிட்ட என்ன இருக்கு அவங்களுக்கு நம்மளை கொடுக்குறதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா அவங்க கையில என்ன செய்யணும், குடிக்கணும். அதை கொடுக்க நாம இருப்பேன் நீ இதை கொண்டு போய் நான் பீடி பிடிச்சிட்டு இருப்பேன், நான் தரமாட்டேன், ஏதாவது வாங்கி தரேன் சாப்பிடுங்க அப்படின்பேன். ஆனால் மற்ற இடத்துக்கு நான் கொடுக்கன்னு செய்வேங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் நமக்கு இருந்துச்சு ஆண்டுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மறைமக்கு ஒன்றுமே இல்லை. கட்டுரை பிள்ளைகளை நீங்க நினைச்சீங்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு வசனம் அர்த்தம் வாசிக்கிறேன். அப்புறம் வலது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு ஆண்ட சொல்லிட்டாரு. இடது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு 41ஆம் வசனம். அப்புறம் இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கன்னு சொல்லுவாரு. பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாக இருந்தேன் வியாதியுள்ளவனாகவும் காவலில் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் அவருடைய பிரேத்திரமாக ஆண்டவரே உண்மை பசியுள்ளவராக தாகமுள்ளவராக அந்நியராக வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய பிரேத்திரமாக மிகவும் சிறியவர்களாக இவர்களே ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்ப நன்மை செய்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அதனால நன்மை செய்யாதபடி கையை முடங்கிக்கிட்டு ஆமா இன்னும் கொடுத்துட்டு நாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இப்போ மனமாத்து போய்கிட்டு இருக்கிறவங்க பூரா அதை அவரு அறிகிறாரு, அவரு கேட்கிறாரு. அதனால நீங்க என்ன செஞ்சிருக்கிறது அந்த காரியத்தில் தப்பு பண்ணிடாதீங்க. ஆண்டவர் அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு நித்திய அக்கினி வைக்கப்படணும் போடுறது. நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் இருக்குது, பரலோகராஜ்யம் இருக்கு. இந்த நித்திய அக்கினி நித்திய 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 காலமும் அந்த அக்கினியில் தள்ளப்படுவாங்க. அது நரகம், அது பாதாளம். அதுல தள்ளப்பட்டாங்கன்னா அவருக்கும் மீட்டெடுக்க முடியாது. இந்த உலகத்துல மண்ணுனால படைச்ச மனிதன் மண்ணுக்கு போகிறான். ஆனா பேசி இருக்கிற ஆவி தேவன் கொடுத்தது, நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நாளைக்கு தாங்கி பிடிச்சி நல்ல என்ன சிந்தி